இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? கடந்த 1921ஆம் ஆண்டு பிங்கிலி வெங்கையா என்பவர் வடிவமைத்த தேசிய கொடி பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்டதும் முஸ்லிம் பெண் சுரையா தயாப்ஜி வடிவமைத்த இன்று நாம் பயன்படுத்தி வரும் அசோவெட் சக்கரம் கொண்ட மூவர்ண கொடியே 1947 ஜூலை 17 அன்று இறுதிப்படுத்தப்பட்டு இந்திய தேசிய கொடியாக அறிவிக்கப்பட்டதும் வரலாறு. வெங்கையா தயாரித்து நிராகரிக்கப்பட்ட கொடியையும் சுரையா தயாப்ஜியால் தயாரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொடியையும் இங்கு காணலாம். சரி, யார் இந்த சுரையா? இந்திய பிரதமர் அலுவலகத்தில் 1947இல் இந்திய சிவில் சர்வீஸ் அலுவலராகவும் பின்பு அலிகர் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்த பதுருத்தீன் தயாப்ஜி அவர்களின் மனைவியும் அப்போதைய ஹைதராபாத்தின் பிரதமரான சர் முஹம்மது அக்பர் ஹைதரி அவர்களின் மருமகளும் ஆவார் சுரையா. இந்திய தேசிய கொடியில் இந்து முஸ்லிம் கிறித்துவ ஒருமைப்பாட்டினை வலியுறுத்தும் வகையில் காவி நிறத்தையும் முதல்முறையாக முன்மொழிந்து இணைத்தவர். நாடாளுமன்ற கோப்புகளில் கொடி தயாரிப்பு குழுவில் சுரையா பதுருத்தீன் இடம் பெற்றிருப்பதையும் பிங்கிலி வெங்கையா பெயர் இல்லாமல் இருப்பதையும் அரசு பட்டியலில் காண்க. அத்துடன் இந்திய தேசிய கொடி பற்றிய நீதிமன்ற தீர்ப்புடன் பிளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள வரலாற்று தகவல்கள் தேசிய கொடியின் வடிவமைப்பாளர் என்று சுரையாவின் பெயரை தெளிவாக முன்மொழிகின்றன. ஆங்கில வரலாற்று ஆய்வாளர் ட்ரெவர் ராயிலே தனது நூலான த லாஸ்ட் டேஸ் ஆஃப் த ராஜ் இல் தேசிய கொடி வடிவம் பெற்ற வரலாற்றை தெளிவாக குறிப்பிடுகிறார். அதில் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பெருமை முஸ்லிம் பெண்மணி சுரையாவுக்கே சாரும் என குறிப்பிட்டுள்ளார். ஹைதராபாத்தின் புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் கேப்டன் எல். பாண்டுரங்க ரெட்டி சுரையா மூலம் தேசிய கொடி தைத்து தயார் ஆனபின் ஜவஹர்லால் நேரு கையில் கொடுக்கப்பட்டு 1947ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் இறுதி ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என குறிப்பிடுகிறார். How the Tricolor and Lion Emblem Really Came to Be என்ற தலைப்பில் சுரையா பதுருத்தீனின் மகள் லைலா தயாப்ஜி இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான திரு ராஜேந்திர பிரசாத் தலைமையில் ஜவஹர்லால் நேரு மேற்பார்வையில் தன் தாய் தயாரித்தளித்த இந்திய தேசிய கொடி பற்றி முழுமையான ஆவணங்களுடன் தீவயர் இதழுக்கு நேர்காணல் அளித்துள்ளார். இந்திய தேசத்திற்காக விடுதலை போரில் மாண்ட ஆங்கில அரசை எதிர்க்க ஆங்கிலம் கற்பதை ஹராம் என்று ஃபத்வா கொடுத்து ஒதுக்கிய முஸ்லிம் சமூகத்தினரின் தேசப்பற்று இந்துத்துவ சன் பரிவார தொடர் சதித்திட்டங்களால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. தேசிய கொடியில் மோடி கையெழுத்திட்டு சர்ச்சை. அரசியல் சமூக அமைப்புகளில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்றிருந்தவர் சுரையா. இந்துத்துவ சூழ்ச்சிகளால் சமகாலத்தில் கண்முன்னேயே நம் தேசத்தின் வரலாறு விலை போய்விட்ட ஊடகங்களால் மறைத்து திரிக்கப்படுவது ஒருபுறம் இருக்க வீட்டுக்குள் கட்டுண்டு ஹிஜாப் அணிந்து வலம் வரும் முஸ்லிம் பெண்ணாக இல்லை என்ற காரணத்தால் அன்றைய முஸ்லிம் குழுக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் சுரையா.